ஹலோ. சொல்லுப்பா. சார் வணக்கம் சார். ஒன்றும் இல்லைங்க சார், நான் ஃபாரின் போகிறேன். சரி, போகிறதுக்கு முன்னாடி எப்படி நான் நேரம்லாம் கரெக்டாக இருக்கா, நல்ல நேரமா என்னன்னு கேட்டுட்டு போகலாம் தான் சார். சூப்பராக இருக்கு, தாராளமாக போகலாம். கட்டக்கெல்லாம் சரியா இருக்கு. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லாம் சூப்பராக இருக்கு. இல்லைப்பா, சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், பள்ளி வந்து தலையில் விழுந்துருச்சு, அதான் தள்ளி பள்ளி ஊதிச்ச தலையில. ஏன் என்ன சார்? ஃபாரெல்லாம் போக முடியாது. இதுக்கப்புறம் உனக்கு நல்லது நடக்காது, கெட்டதான் நடக்கும். தலையில் வேலை ஊதிச்சு கலகம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிற ஃபாரெல்லாம் போகாத. ஓகே, வேணா ஒரு பரிகாரம் இருக்குது. எனக்கு ஒரு 1000 ரூபா ஃபீஸ் கட்டு. நான் சில பரிகாரங்கள் சொல்கிறேன், அதைப்படி நடந்தோன்னா எல்லாமே நடக்கும்ப்பா. இந்தமாரி உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதை உண்மைன்னு கூட நம்பியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அப்படி இப்படின்னு பல வதந்திகளை கிளப்பி சில விஷயத்தெல்லாம் மக்கள் இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 6 விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நகத்தை சூரியன் மறைஞ்ச பிறகு வெட்டுனா அது உனக்கு பேட் லக்கு, நீ உனக்கு துரதிருஷ்டமான சம்பவம் தான் நடக்குன்னு காலங்காலமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் கூட சொல்லியிருக்காங்க. இது உண்மையா, உண்மை இல்லையா? ஃபஸ்ட்டு உண்மைன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உண்மைன்னு சொல்கிறவங்க 2 விஷயத்த அடிக்கடி சொல்கிறாங்க. ஒன்று வந்து பேட் வைப்ரேஷன் ஆர் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது லக்ஷ்மி வந்து வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டாவதாக சொன்னது கூட பரவாயில்ல, ஏதோ கடவுள் நம்பிக்கையில் சொல்கிறாங்க, சரி கடவுள் நம்பிக்கை வச்சு சொன்னால் தான் கேட்பாங்கன்னு கூட முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க பாரு, பேடு என்னது நெகட்டிவ் எனர்ஜி, பேட் வைப்ரேஷன், இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் சத்தியமாகவே எனக்கு அர்த்தம் புரியலை. இப்போ பேட் வைப்ரேஷனை என்ன வைப்ரேஷன் வரும், என்ன நெகட்டிவ் எனர்ஜினா என்ன எனர்ஜி, ஒன்றுமே புரிய மாட்டுது. சரி, இந்த நம்பிக்கைலாம் நம்ம ஊரில் மட்டும்தான் நினைக்கும் போது ஜப்பானு, சைனா கூட இந்த விஷயத்தை நம்புகிறாங்க. ஃபஸ்ட்டு ஜப்பானில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஓன்ட் பி ஏபிள் டு அட்டன் யுவர் பேரண்ட்ஸ் டெத் பெட்ஸ் இஃப் யூ கட் நெயில்ஸ் அட் நைட் டைம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நைட்டில் நகத்தை வெட்டணுன்னா உங்கள் அப்பா அம்மாவோட அதாவது இறப்பு இல்லைன்னா மரணப்படுக்கையில் இருக்கிறத நீ பார்க்க முடியாது, அப்படின்னா நீ அதுக்கு முன்னாடி செத்துடுவோன்னு சொல்கிறாங்க. சரி, இதை சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த விளக்கம் தான் வந்து உண்மையான ரீசனே. நம்ம ஊர்லேயும் சரி எங்கேயுமே இதுதான் உண்மையான ரீசனே. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த டைமில் அந்த காலத்துலலாம் பல வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா கரண்ட் இருக்காது. இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அப்போல்லாம் கரண்ட் இருக்காது. ஸோ அப்போ அதுவும் இல்லாமல் அவங்க நகத்தை வெட்டுறதுக்கு நெயில் கட்டர்லாம் அப்போ இருக்காது. ஸோ வந்து இந்த பெரிய இந்த கத்தி இல்லைனா வந்து அந்த பிளேடு மாதிரி பொருளை வச்சு தான் கட் பண்ணுவாங்க. ஸோ இருட்டில் அந்தமாரி கட் பண்ணும் போது ஒரு விரலை வெட்டிக்க சான்ஸ் இருக்குது, இல்லை ஒழுங்காக கூட கட் பண்ண முடியாது. இதுக்காக நகத்தை வெட்டாதீங்க, நகத்தை வெட்டினா இந்தமாரி அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த டைமில் முன்னோர்கள் சொன்னதா இது ஜப்பானில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் அதுதான் ரீசனே. இங்கேயுமே சரி அந்த காலத்தில் கரண்ட் கிடையாது, அதனால் வந்து நகத்தை வெட்டும் போது ஏதாவது கை கீறலோ ஏதாவது ஏற்படும் சொல்லிட்டு எல்லாம் வெட்டவும் முடியாது, இருட்டில் எங்கே வெட்டுறது, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி சரி இதில் நைட்லலாம் வெட்டாதீங்கப்பா, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது அப்படியே கை மாறி கடைசியில் வந்து இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. சரி, இதாவது பரவாயில்ல, சைனா இருக்கானே அவன் இன்னும் மோசமானவன். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நைட்டில் நகத்தை வெட்டிங்க, நைட்டில் உங்கள் வீட்டுக்கு பேய் வரும் அப்படின்னு சொல்கிறானோ. நான் இதை சொன்ன பிறகு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். என்ன சொல்கிறேன், அவங்க முன்னோர்கள்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்க, நீனா உனக்கு என்ன தெரியும், அப்போல்லாம் நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க. நான் வந்து அடுத்தடுத்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வருவேன், நீ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் அந்த விஷயத்தெல்லாம் கிளாரிட்டியாக ஒன்று நான் வந்து விளக்குறேன். சரி, ரெண்டாவது விஷயம், இதுதான் வந்து பயங்கர கோபமாக வருது. இந்தமாரிலாம் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஒரு படத்தில் கூட ரீசெண்டாக இப்போ பார்த்தேன். என்னென்னா, பெண்கள் வந்து மென்ஸ்ட்ருவேஷன் டைமில் இந்த துளசி செடியெலாம் இருக்குல்ல, துளசி செடியை வந்து தொடக்கூடாது, அதை போய் சுற்றி வரக்கூடாது, அதை கும்பிடக்கூடாது, அப்படி செஞ்சேன்னா அந்த துளசி செடி புனிதம் போயிடும், இல்லைனா அது கருகிடும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ கூட ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஒரு படத்தை இப்போ கூட சொன்னால ஒரு படத்தில் ரீசெண்டாக பார்த்தேன். படம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு வெப் சீரிஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தேன் இந்தமாரி இப்பவும் பண்ணுறாங்கன்னு. சரி, இதை கேட்கும்போது உங்களுக்கே சில பேர் கோவம் வரலாம், என்னடா புனிதம், இதில் என்னடா புனிதம் போவோம் அப்படின்னு. ஆக்சுவலாக சரி, இது உண்மைன்னு சொல்கிறாங்க. இதை யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, இந்தமாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொன்னாங்கன்னு கொஞ்சம் பேக்கு போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தா அந்த டைம்லலாம் பெண்களுக்கு வந்து இந்த நாப்கின்ஸ்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வலிக்கு டேப்லெட்ஸு அந்தமாரி விஷயம்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் எப்படின்னா நாப்கின்ஸ் பதிலாக துணிகளையும் புற்களையும் வச்சு யூஸ் பண்ணதாக கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த துணிகளை வச்சுக்கிட்டு அந்த புற்களை வச்சு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் அவங்களால வெளியில் போக முடியாது, எந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக நடக்க முடியாது, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிலாம் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ வந்து அந்த டைமில் இருக்கும்போது அந்த 4 to 5 days வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, வீட்டிலே இருங்க, எதுக்கிட்டையும் போகாதீங்க,
ஏன்னா இந்த அளவுக்குலாம் அவங்க பிளட்டு லீக் ஆகிற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இப்படியா இருந்தாலும் லீக் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில். இருக்கலாம், ஒரு வேளை இருக்கலாம், நான் படித்தது சொல்கிறேன். ஸோ வந்து இந்தமாரிலாம் நீங்கள் கோயிலுக்கு வெளியில் போகாதீங்க, இதேமாரி எங்கேயும் போய் எதுவுமே ஆக்டிவிட்டி செய்யாதீங்க, வீட்டில் ஒரு 4-5 நாள் ரெஸ்ட் எடுங்க, அப்படி தான் அந்த டைமில் சொல்லியிருக்காங்க. இது வந்து பல வதந்திகளை கிளப்பி நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது. இப்போ கூட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து இப்பயும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒன்றுமே பண்ண முடியாது. மென்ஸ்ட்ரல் டைமில் கோயிலுக்கு போகாதீங்க, இதேமாதிரி துளசி செடியை சுற்றி வராதிங்க, அது புனிதம் போயிடும் அப்படிலாம். இது புனிதம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த புனிதத்தை பற்றி ஒரு லேடி ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மேகசினோட இது போடுறேன், அவங்க வந்து இது என்ன அந்த பிளட்டில் என்ன இருக்குது, இவங்க எதோ புனிதம்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப தூய்மையற்றதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிளட் இருக்குல்ல, அது ஒரு 30 ml எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 300 ml வந்து தண்ணியை கலந்துக்கிட்டாங்க. கலந்து ஒரு இதில் வச்சுக்கிட்டு ஒரு குட்டியாக ஒரு துளசி செடியை எடுத்து சின்ன செடியை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த தண்ணியை டெய்லி தெளிச்சிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4லேருந்து 5 வாரம் தொடர்ச்சியாக தெளித்த பிறகு அந்த செடி எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குற மாரி தான் அந்த செடி இருந்தது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணியை நான் ஊற்றின பிறகு அந்த செடி ரொம்பவே நல்லா வளர்ந்தது, இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவங்க ட்ரைன் பண்ணுறாங்க, நீங்கள் தூய்மையற்றதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் கிட்டக்கே பெண்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி இந்த செடி வந்து இந்த செடி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த செடி மட்டும் இல்லை, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அவங்க வீட்டில் இந்த டொமாட்டோ, பப்பாயா இது கூட அந்த தண்ணியை தெளித்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து ஒருத்தவங்களை தள்ளி வைக்கிறது வந்து எதுவுமே நியாயமே கிடையாது. ஏன்னா எந்த செடியுமே எந்த பிளான்ட்டுமே வந்து பெண்கள், ஆண்கள், குழந்தைங்க, தூய்மையற்றவன், தூய்மை இல்லாதவன், அவன் எதுவும் பார்க்காது. யார் தண்ணி ஊற்றுறாலும் அது வளரதான் போகுது, யார் கிட்ட போனாலும் அப்படியே தான் இருக்கும், கருகலாங்க இருக்காது, அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இந்தமாரி நம்பிக்கைகள்லாம் விதைக்காதீங்க, அந்தமாரி யாரும் நடந்துக்காதீங்க. இப்போ நிறைய பேர் பெண்கள் வந்து அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அது இல்லைன்னா கூட கோயிலுக்கு போக மாட்டுறாங்க. கேட்டால் அது என்னன்னே புரிய மாட்டுது. அதுக்கு வேறு வழியே சொல்யூஷனே கிடையாது. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க இன்னுமே. சரி, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே இல்லாமல் தான் இருக்குது. நம்ம யார் எவ்வளோ சொன்னாலும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மக்கள் வந்து இப்படி தான் இருக்க போகிறாங்க. அது ஒன்றும் மாற்ற வழி இல்லை. சரி, அடுத்து நம்ம வேறு டாபிக் பார்ப்போம். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன் மறைஞ்ச பிறகு வந்து வீட்டெல்லாம் இது பண்ணக்கூடாது, அதாவது மாப் போடக்கூடாது, துடைக்கக்கூடாது, கழுவக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கழுவுனா ஒன்ட்டு இந்த செல்வெல்லாம் துடைச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையான்னு பார்க்கும்போது, இதை பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இதுக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் ஒரே ரீசன் தான். அந்த காலத்தில் வந்து சூரியன் கிடையாது, சூரியன் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. நானே குழம்பிடுவோம் போல். எலக்ட்ரிசிட்டி கிடையாது, லைட்டு கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து நைட்டில் வந்து அவங்களால வந்து இந்த க்ளீன் பண்ணுறதோ நைட்டில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கூட ஏதாவது வீட்டில் வந்து ஏதாவது கீழே உடஞ்சிருவோம், எது வேணால் நடக்கலாம். அப்போ பண்ணவே முடியாது. அதனால் வந்து யாரும் பண்ணக்கூடாது, பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் அவங்க யோசிச்சிருக்காங்க முன்னோர்கள், இப்படிலாம் பண்ணாதீங்க, நைட்டில் வந்து துடைக்காதீங்க, இந்தமாரி உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடும், அப்படி சொன்னால் தான் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா துடைக்காதீங்க, நைட்டில் யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து அடுத்தடுத்து வராங்களா, அவங்களாம் வந்து அப்படியே வந்து பரப்பிக்கிட்டே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு இதை துடைச்சிங்க, வீட்டை கழுவுனீங்கன்னா உங்கள்கிட்ட செல்வம், மணி எல்லாமே வந்து துடைச்சிக்கிட்டு போயிடும் அப்படின்னு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம நைட்டில் துடைச்சா மட்டும்தான் ரொம்பவே ஈஸி. ஏன்னா வச்சுக்கோங்க, நைட்டில் இப்போ துடைச்சிட்டு க்ளீன் வீட்டெல்லாம் கழுவி விட்டு தூங்கிட்டிங்கன்னா காலைல அழகாக காஞ்சிரும். அதே பகலில் துடைச்சிங்கன்னா வீட்டில் வந்துட்டு போவாங்க, இல்லை யாரோ குழந்தைங்களோட பைக் அடித்து விடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நைட்டில் துடைக்க தான் ரொம்ப சேஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 4th நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாம்பு பால் குடிக்குமா? டக்குன்னு கட் பண்ணி போயிடாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னே நிறைய பேர் உங்களுக்கு பார்க்குறவங்களே தெரியும். ஏன் இல்லை, ஏன் சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. இது ஒரு ஆன்மீக கதையை கூட ஒரு சிம்பிளாக பார்ப்போம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, சொன்ன பிறகு தானே அவங்க வழியாக அப்படியே கடத்தி இப்போ கூட சொல்கிறாங்க, பாம்புக்கு வந்து பால் ஊற்றுறது, போய் புத்தில் ஊற்றுறது, இந்தமாதிரி பழக்கங்கள்லாம் இன்னுமே இருக்குது, அதை யாராலும் மாற்ற முடியாது. சரி, ஏன் வந்து அந்தமாரி வந்தது, ஏன் பண்ணுறாங்க, அதால் பலன் இருக்கா இல்லையாங்கிறத இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் இதில் ஒரு கதை இருக்குது, ஒரு ஆன்மீக கதை இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாம்பு இருக்குல்ல, பாம்பு வந்து நாகருங்கிறவர் எப்படி பிறக்கிறாருன்னா, பிரம்மதேவருக்கும் கத்திரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, 2 பேருக்கும் வந்து குழந்தையாக பிறப்பவர் தான் வந்து நாகர். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா கத்திரி பேச்செல்லாம் கேட்குறது கிடையாது. அவங்க அம்மா போய், நான் சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் கமெண்ட் போடாதீங்க, இதில் இது தப்பு அது தப்பு, நான் சிம்பிளாக சொல்கிறேன். அவங்க அம்மா பேச்சை கேட்காம நடந்துக்கிறாரு அந்த நாகர், அந்த பாம்பு. ஸோ அவங்க வந்து சாமி விட்றாங்க, அவங்க இதுவே வந்து எரிஞ்சு இதாகிடும், அந்த நாகர் இதை வந்து எரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு சாபம் விட்றாங்க. எரிஞ்சு கருகி போயிடு அப்படின்னு சொல்லி குழந்தைய விடுவாங்களான்னு தெரில. அப்படி அந்த டைமில் கதை எழுதியிருக்காங்க.
அப்படி சொன்ன உடனே என்ன நடக்கிறது, இந்த பாம்புகளுக்கெல்லாம் ராஜா இருப்பாங்கள்ல, அவர் வந்து ஜனமே ஜெயன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யாகம் நடத்தி எல்லா பாம்புகளையும் போட்டு எரிக்கிறாரு. வர எல்லா பாம்புகளையும் போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கார். எரிச்சிக்கிட்டே இருக்கும் போது அந்த டைமில் அஸ்திகர்னு ஒருத்தர் வராரு. அஸ்திகர்னு ஒருத்தர் வந்து அந்த இதை நிப்பாட்டுறாரு, யாகத்தை நிப்பாட்டி பாம்புகளுக்கெல்லாம் வந்து சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. அன்னைக்கு தான் வந்து நாக பஞ்சமின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அந்த நாக பஞ்சமி தான் வந்து இந்த பாம்புக்கு பால் ஊற்றுறது, பாம்புக்கு வந்து இது முட்டை வைக்கிறது, பாம்பு புத்தில் பால் ஊற்றுறது, இப்படிலாம் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாம்பு சிலையை வச்சு பாலாபிஷேகம் பண்ணலாம், இல்லை மாலை போட்டு கும்பிடலாம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாம்பு பால் குடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாம்பு புத்தில் போய் பாலை ஊற்றுறது, பாலை ஊற்றி அது மண்ணுக்கு கீழே போகிறதுக்குள்ளேயே இதாகிடும். சரி, இப்போ பாம்பு பால் குடிக்குமாங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக பாம்பு வந்து ஒரு மாமிச உண்ணி. அது வந்து இந்த பால் இதெல்லாம் சாப்பிடாது, அது மாமிச பொருட்களை தான் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாலை வந்து ஜீரணிக்கிற அளவுக்கான அது உடம்புல வந்து அந்த என்சைம்கள் வந்து கிடையாது. ஸோ வந்து பாம்பு வந்து பால் குடிக்க வாய்ப்பே கிடையாது. 5வது என்ன சொல்கிறாங்கன்னா, தயிர் மீனையும் சேர்த்து சாப்பிட்டா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் ஏற்படும், அந்த வெள்ளையாக உடம்புல ஏற்படும்ல, அந்த நோயெல்லாம் ஏற்படும் சொல்கிறாங்க. இது உண்மையா? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசனே கிடையாது. ஒருவேளை அந்த டைமில் இந்த தயிரையும் மீனையும் சேர்த்து சாப்பிடும்போது செரிமான கோளாறு ஏற்பட்டிருக்கலாமே தவிர ஸ்கின் டிசீஸ்லாம் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை சொல்லியிருப்பாங்க செரிமான கோளாறு ஏற்படுங்கிறதுக்காக இப்படி பண்ணாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா, தயிர்லேயும் வந்து ஏகப்பட்ட நியூட்ரிஷன் இருக்குது, மீன்லேயும் வந்து ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸு நியூட்ரிஷனு நிறைய வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது எதுவுமே நடக்காது. இது உண்மைதான், எதுவுமே நடக்க போவதே கிடையாது. ஆனால் சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. யாருக்குன்னா, ஆல்ரெடி வந்து இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பால், இந்த தயிர், இந்த மோர், இந்த வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து அலர்ஜி இருக்கணும்ல, அவங்களுக்கு வரலாம். இல்லைனா வந்து சீ ஃபுட்டு சாப்பிட்டா வந்து இப்போ மீன், இந்த எறா, இந்த நண்டு இதெல்லாம் சாப்பிடும்போது சில பேருக்கு அலர்ஜி ஏற்படும். இவங்க வந்து தவிர்க்கிறது வேணால் நல்லது, ஏன்னா இவங்களுக்கு வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதில் எந்த வித சயின்டிஃபிக்கான ப்ரூஃபும் இது வரைக்குமே இல்லை. ஸோ தாராளமாக எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். நான்லாம் வந்து மோட்டத்தனமாக சாப்பிட்ருக்கேன், தயிரையும் மீனும் குழைச்சி அடிச்சிருக்கேன். எனக்குலாம் நான் நல்லா தானே இருக்கேன், ஒன்றுமே இல்லை. சரி, 6வது ஃபைனலாக ஒன்று பார்க்க போகிறோம். இதை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், பல்லியை பற்றி. இதை வச்சு வந்து நான் இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்து அந்த இதை பற்றி படித்து பார்க்கும்போது தெரியுது, இதை வச்சு பிழைக்கிறவங்க வந்து ஏகப்பட்ட பேர் பிழைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு என்னென்னா, பள்ளி வந்து மேலே விழுந்தால் வந்து ஆபத்தா, உங்களுக்கு துன்பம் வரும், இங்கே விழுந்தா ஒன்று அங்கே வந்தால் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது உண்மையா? இதில் நீங்கள் சயின்டிஃபிக்காக போக தேவையே கிடையாது. உண்மை இல்லைன்னு இந்த மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னா, பல்லி வந்து செவுத்தில் தான் சுற்றிட்டு இருக்கும். இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா செவுத்தில் தான் சுற்றிட்டு இருக்கும். செவுரு வந்து ஒரு இடத்துல வந்து கிரிப்பாக இருக்கும், ஒரு இடத்துல கிரிப் இல்லை. அது பல்லியோட காலில் கிரிப்பாக தான் இருக்கும், எப்பயுமே வந்து கிரிப்பாக தான் பிடிக்க போகும். ஆனால் செவுரு வந்து ஒரு இடம் கிரிப்பாக இருக்கும், ஒரு இடம் வழவழன்னு இருக்கும். அதனால் சரசரசன்னு ஏறும் போது எங்கே வேணால் வந்து ஸ்லிப்பாகி இது கீழே விழ வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து மேலே விழும் பல்லி. அப்போ போனால் நான் என் மேலே தான் ஏகப்பட்ட வாட்டி விழுந்திருக்கு. அப்படி விடுறதுனால ஏதாவது கெட்டது நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது, எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அது பாட்டு விழுந்து எஞ்சி தெரிச்சு அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்க போயிடும். அதேமாதிரி நம்ம வேலையை பார்க்க போயிட்டுனா நிம்மதியாக இருக்கலாம். இல்லை நீ பல்லி விழுந்துச்சு, ஏதோ பல்லி வந்து என்ன தொடச்சிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை அது ஏதாவது மேலே பட்டிருந்ததுன்னா கொஞ்சம் அது ஏற்படும். ஸோ அதனால் தட்டி விட்டுட்டு நம்ம குழப்ப பார்க்க போக வேண்டியதான். அதை விட்டுட்டு நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள் மைண்டில் தான் வந்து என்ன ஆகுனா, இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லாவே இருக்க மாட்டே, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு எல்லாமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மைண்டுக்குள்ளே சப்கான்ஷியஸாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஐயோ இது நடக்க போதாட்டுக்கு, என்ன பண்ணுறது, இவன்கிட்ட போயிருக்கவே கூடாதோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதை நம்மக்கிட்ட திணிச்சிருக்காங்க. ஸோ இதை உழுந்த உடனே ஐயோ இதாக ஆகிடுமோ, நமக்கு வந்து மன ரீதியாக அன்றைக்கி அந்த டேவே வந்து வீணாக தான் போகும். ஸோ இது உண்மையாக இல்லையான்னு கேட்டால் உண்மை கிடையவே. அதான் நான் சொன்னேன்ல, இதை வச்சு பயங்கரமான பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. மல்லி என்ன சிரிப்புனா, என்னென்ன பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு போகிறேன் பாருங்களா, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. தலை, காது, மூக்கு, உதடு, வாய், எங்கே பார்த்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் 8 விஷயம் வந்து கெட்டதாக தான் இருக்கும், 2 விஷயம் நல்லது சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல விழுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. முக்கால்வாசி நார்மலாக விழுற இடமா இருக்கும். இதை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும்
நம்ம அவங்க அந்த டைமில் சொல்லிட்டாங்க, முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறேன், முன்னோர்கள் முட்டாளா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது தான் இந்த பதிலுக்கு நான் வரேன். பேசிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. நல்லா பேசி வச்சுட்டேன், டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு போல், டக்குன்னு வீடியோவே கட் ஆகிடுச்சு. சரி, நம்ம அடுத்தது வரேன். என்ன டாபிக் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சரி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த டைமில் சொல்லியிருக்காங்களா, நீ என்ன வேணா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு உங்களை நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கான பதில் என்ன கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் சொல்கிறது முன்னோர் அறிவாளியா இல்லையான்னு கேட்டால் அவங்க வந்து மிகப்பெரிய அறிவாளி தான், அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இருந்தாலுமே டைமில் அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் இப்போ நம்பணுமா கேட்டால் நம்ப வேணாம். ஏன்னா அந்த டைமில் அவங்களால பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கும்ல, அவங்களால இப்போ நான் சொன்னதான் நைட்டு இருக்கும், நைட்டில் வந்து இது பண்ண முடியாது, அந்தமாரி பண்ண முடியாத விஷயத்த பண்ணாதீங்கன்னு அந்த டைமில் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நம்மளால் பண்ண முடியும். சரி, இப்போ அது பண்ண முடியுங்கிற விஷயத்த நம்ம பண்ணலாம், அதனால் எந்த தப்பும் நடக்க போகிறதில்ல. இதை வந்து சூப்பராக அந்த டைமில் பேசினேன். பரதேஷ் நான் கால் பண்ணி என்னை கொண்டுட்டான். சரி விடுங்க, அதை விடுங்க. ஸோ அதான் அவங்களால இப்போ பண்ண முடியாத விஷயத்தை இப்போ நம்மளால் பண்ண முடியுதுன்னா நம்ம தாராளமாக அதை பண்ணலாம். அதால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. அவங்க அதேமாரி அவங்க அந்த டைமில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாம். இப்போ உணவு எடுத்த வரைக்கும் நல்லதாக இந்த காய்கறி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது அந்த டைமில் சொன்ன ஃபுட்டு இப்போ இதெல்லாம் வந்து அப்போ சொன்னதுக்கும் இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கும் ஓகே, அதனால் நம்ம சாப்பிட்றோம், நல்லதுன்னு தெரியுது. அப்போ இருக்கிற விஷயத்தை இப்போ நம்மளால் பண்ண முடியுதுங்கிற போது அதை பற்றி நம்ம யோசிச்சா நம்ம மைண்டு தான் தேவையில்லாத வீணாக போகும். ஸோ தேவையில்லாமல் இதை பற்றிலாம் நீங்கள் டீப்பாக யோசிக்காமல் ஃப்ரீயாக விட்டுட்டு ஜாலியாக இருங்க. இப்போ ஒரு 6 விஷயம் தான் சொன்னேன். இந்தமாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொன்றா படித்து பார்க்குறேன், இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம வேறு வீடியோ மேக் பண்ண முடியுதா கூட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சக்தி. இவ்வளோ ஃபோன் பண்ணி நல்ல நல்ல டைலாக்லாம் இது பண்ணுவோம்.